ஒரு காட்டில் வசித்த முயலும் ஆமையும் நட்பாக இருந்தனர். முயல் மிகவும் வேகமாக ஓடக்கூடியது என்றும் ஆமை மிகவும் மெதுவாக நகர்வது என்றும் எப்போதும் பெருமை கொள்வதுண்டு. ஒரு நாள் முயல் ஆமையிடம் ஓட்டப் போட்டியே சவால் விட்டது. ஆமை சம்மதித்தது. அவர்கள் போட்டியின் நேரம் மற்றும் இடத்தை நிர்ணயித்தனர். போட்டி நாளில் இருவரும் தொடக்க கோட்டில் நின்றனர். குழுவினர் கையை அசைத்தபோது முயல் வேகமாக முன்னேறியது. ஆமை மிகவும் மெதுவாக நகரத் தொடங்கியது. முயல் வேகமாக ஓடியது மற்றும் விரைவில் ஆமையை விட முன்னணியில் இருந்தது. பின்னர் தனக்கு பெரும் வெற்றி உறுதியாக இருப்பதாக நினைத்து முயல் ஒரு மரத்தின் அடியில் உறங்க சென்றது. ஆனால் ஆமை தொடர்ந்து மெதுவாக மற்றும் நிலையாக நகர்ந்தது. அது முயலை முந்தியது மற்றும் இலக்கை அடைந்தது. முயல் எழுந்து ஆமை இலக்கை அடைந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தது. அது தனது தவற்றை உணர்ந்து ஆமையிடம் வெற்றிக்காக வாழ்த்தினார். பாடம்: இந்த கதை நமக்கு தன்னம்பிக்கை மட்டுமின்றி நிலைப்பாட்டையும் கற்றுத்தருகிறது. வேகம் மட்டும் வெற்றியை தீர்மானிக்காது.